ஒரு கிராமத்தில் சுந்தரம்ங்கிற ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுடைய வாழ்நாள் முழுவதையும் தூங்குறதுலையே கழிச்சிட்டு இருந்தான். அவன் டெய்லியும் தூங்கிட்டே இருக்கிறதுனால அவனுடைய குடும்பம் பசியிலையும் பட்னியிலையும் வாடிக்கிட்டு இருந்துச்சு. அக்கம் பக்கத்து நிலம்லாம் பயிர் விதைச்சு அறுவடைக்கு தயாராயிடுச்சு. ஆனால் சுந்தரத்துடைய நிலத்தில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. சுந்தரம் இப்படி தினமும் தூங்கியே அவனுடைய நாளை கழிக்கிறதுனால அக்கம் பக்கத்து வீட்டார் அனைவருமே சுந்தரத்தை கேலியும் கிண்டலும் செய்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் சுந்தரத்தால் தான் தூங்குற அந்த பழக்கத்தை மாற்றிக்கவே முடியலை. சுந்தரத்தை எப்படியாவது திருத்தணும்னு நினச்ச சுந்தரத்துடைய மனைவி ஒரு திட்டம் தீட்டினான். சுந்தரம் அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பத்திரகாளி வேஷம் போட்டு ஒரு பெரிய சத்தத்தோட சுந்தரத்தை எழுப்பி விட்டா. அதிர்ந்து ஆடி போய் எழுந்த சுந்தரம் பத்திரகாளியை பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாரு. கண்களில் தண்ணீர் தழும்ப பயபக்தியோட முட்டி போட்டு, அம்மா தாயே, நான் என்ன பாவம் செய்தேன், என்னைய தண்டிக்க போறியா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பத்திரகாளி, நீ உன்னுடைய வாழ்நாளை தூங்கியே வீணாக கழிச்சிட்ருக்க. உன்னுடைய இந்த செயல்னால் உன்னுடைய குடும்பம் பசியிலையும் பட்னிலையும் வாடிக்கிட்டு இருக்காங்க. உன்னுடைய குழந்தைங்க சரியாக பள்ளிக்கூடத்துக்கும் போக முடியறதில்ல. உனக்கு நான் கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன். இதையும் திருத்திக்கிட்டு நீ ஒழுங்காக போய் விவசாயம் பார்க்கலன்னா உன்னைய நான் எமலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. உடனே சுந்தரம், இனிமே நான் ஒரு நாள் கூட தூங்கி வீணா என்னுடைய பொழுதை கழிக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிடு தாயே அப்படின்னு சொல்லி அடுத்த நாளில் இருந்து காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து தன்னுடைய காட்டுக்கு வேலைக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் சுந்தரத்துடைய குடும்பம் வளமாக வாழ்ந்துச்சு. ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண் திறமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் யோசிச்சா அந்த குடும்பத்துடைய நிலைமையை எப்படி இருந்தாலும் அதை அழகாக சீரமைக்க முடியும்.